வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் யூஹி சையத். எனக்கு பேரண்டிங் டிப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க இன்டெலிஜென்ட்டாக வரணும் அப்படின்றது எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாட்ஸ் தான். இது பிறந்த குழந்தை வளர குழந்தை அப்படி மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கும் போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே கூட இந்த மாதிரி தாட்ஸில் நமக்கு அதிகமாகும். இந்த ஃபுட்டில் சாப்பிட்டா இன்டெலிஜென்ட்டாக வருவாங்க அப்படி இப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஒரு வேளை உங்களோட குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்களோ இல்லை பெரிய குழந்தைங்களா வளர்ந்துட்டு இருக்க டைம்லேயோ கூட ஈவன் தோ they are 1 age or 2 age people. ஸோ இப்படி இருக்க டைமில் கூட நம்ம இந்த மாதிரி திங்ஸை ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறப்போ அவங்க கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக வளருவாங்க. ஸோ இது என்ன அப்படின்றத 3 மெயின் திங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வீட்டில் இருக்காங்க அதெல்லாம் மேட்ரே இல்லை. பட் அவங்க வேக்கப் ஆகிற டைமில் ஒருவேளை நம்ம குக் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு இருக்கலாம். பட் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் முன்னாடியே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வேக்கப் ஆகிற டைமில் அவங்களோட பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன ஹக்னாலேயும் ஒரு கிஸ்னாலேயும் அவங்க கண்டிப்பாக சேஃபாகவும் லவுடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, சேஃபாக ஃபீல் பண்ணுறப்போ அவங்க வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. லவுடாக ஃபீல் பண்ணுறப்போ நம்மளை பார்த்துக்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டான ஃபோக்கஸ் வந்து ஒரே சிமிலர் டைமில் இருக்கும், ஒரே ஃபோக்கஸில் இருக்கும், அது எங்கேயுமே மாறாமல் இருக்கும். இதில் இன்னொரு குட்டி டிப், உங்கள் குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க பயங்கரமாக அழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படியாச்சும் ஒரு டைட் ஹேக் கொடுங்க. ஸோ அப்போ அவங்களோட அழுகை வந்து கண்ட்ரோல் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். ஒரு வேளை ரொம்ப அக்ரெசிவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரிக் மெத்தட் ஒர்க் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் மந்த் ஆஃப் டைம் எடுத்துப்பாங்க. தி செகண்ட் டிப், ஒன்லி பாசிட்டிவ் லேபிள்ஸ் நோ நெகட்டிவ் லேபிள்ஸ். இது என்ன, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைய பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவன் எனக்கு இதெல்லாம் பண்ணால் தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா, இப்போயோ இங்கே இருக்க திங்ஸை அங்கே மூவ் பண்ணி வச்சான், கிச்சனில் கொண்டு போய் கரெக்டாக சிங்கில் ப்ளேஸ் பண்ணால் யூஸ் பண்ண பிளேட்ஸ் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ குழந்தைங்க நம்ம சொல்கிறத கவனிப்பாங்க. அப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்க முகத்தில் நீங்கள் சைடாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்மைல் இருக்கும். ஒருவேளை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஏஜில் இருந்தாங்கன்னா, புரிஞ்சிக்கக்கூடிய ஏஜா அது என்ன அப்படின்னா 2.5 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து நம்ம சொல்கிறதுல அவங்களுக்கு புரியும். நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட பேசுகிறப்போ நம்மளை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக குழந்தைங்க நோட்டீஸ் பண்ணாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தாலுமே இதே நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட உங்கள் குழந்தைய இன்றைக்கி அவன் எப்படி அடித்தான் தெரியுமா, பயங்கரமாக அடிச்சிட்டான் பக்கத்து வீட்டு குழந்தைய, அந்த குழந்தை அப்படியே அழுதுகிட்டே இருந்தது அப்படின்றப்போ அடிச்சானா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இன்னொருத்தர் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஓகே நம்ம அடிச்சோன்னா நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு தோணும். ஸோ இதில் நம்ம ஒன்லி பாசிட்டிவ் லேபிள்ஸ் கொடுக்கறதுனால அந்த குழந்தை என்கரேஜாகவும் தைரியமாகவும் பயங்கர கரேஜாகவும் வளருவாங்க. தி தேர்ட் மெயின் திங், குட் ஃபேமிலி என்வாயன்மெண்ட். இது அவங்களோட கான்சன்ட்ரேஷனையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க முன்னாடி பேடோ இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே காட்டிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு தனியாக நம்ம லெக்சரரோ கைடன்ஸோ இல்லை டியூஷனோ எடுக்க கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ